வணக்கம் நண்பர்களே. அவன் என்னென்னமோ எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா இந்த பாகிஸ்தான் பிச்சைக்காரர்களை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டுகளை சவுதி சொன்னாங்க. இப்ப பாகிஸ்தானோட அதிகாரப்பூர்வமா அவங்க அமைச்சர் தரப்புலயே ஒரு முக்கியமான டேட்டா வெளியிட்டு இருக்காங்க. அது ஒட்டுமொத்த மக்களே ஷாக்ல இருக்காங்க. இது மட்டும் இல்ல, சவுதிக்கு இந்திய பிரதமர் மோடி அவர்கள் இப்ப பயணம் மேற்கொண்டிருக்காரு. 7 நாள் பயணம் மேற்கொண்டிருக்காரு. இது இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஏன் முக்கியத்துவமான பயணம்? இது மட்டும் இல்ல, இந்தியா இப்ப அமெரிக்காவோட ஒரு முக்கியமான பந்தயத்துல சீனாவுக்கு எதிராக டாரிஃப் வார்ல இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா நமக்கு தெரியுது. சோ இன்னைக்கு அதிர்ச்சி கொடுத்திருக்காங்க சீனாவுக்கு, இவங்களும் இன்க்ரீஸ் பண்ணி. சோ அது என்ன அப்படின்றதும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம வீடியோவை முழுசா பாருங்க. நண்பர்கள் சேனல் புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவுகளை கொடுங்க. சோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற விஷயம், நம்ம பாகிஸ்தான் விஷயத்துல இருந்து ஆரம்பிச்சிருவோம். அதாவது இதுவரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், சவுதி அரேபியால ஒரு முக்கியமான ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க. அது ஒரு பெரிய அமைப்பு, கூட்டமைப்பை வச்சு யார் யாரெல்லாம் வெளிநாட்டுல இருந்து இந்த பில்கிரிம்ஸா வரவங்க, அவங்க கிட்ட பிச்சை எடுக்கிறாங்க, சோ அங்கங்க எப்படி வெளிநாட்டுல இருந்து அங்க பில்கிரிம்ஸா பிச்சை எடுக்கிறாங்க, எந்தெந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்கன்னு ஒரு அமைப்பு இதை ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த அமைப்பு இப்ப சைலண்டா 4700 பிச்சைக்காரங்க அப்படின்னு திருப்பி டிபோர்ட் பண்ணிருக்காங்க பாகிஸ்தானுக்கு. திருப்பி அமைச்சிருக்காங்க பாகிஸ்தானுக்கு. அவங்களோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி பாகிஸ்தான் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி இதை அக்னாலேஜ் பண்ணிருக்காரு. இது நானோ இல்ல சமூக ஊடகங்களே எதுவும் சொல்லல, நான் வெரிஃபை பண்ணி பார்த்ததுல இந்த பாகிஸ்தான் டிஃபென்ஸ் மினிஸ்டர் அசீஃப் என்ன சொல்றாரு அப்படி பாத்தீங்கன்னா, 4700 பேரு இப்ப சவுதி அமைச்சிருக்காங்க, பிச்சைக்காரங்கன்னு சொல்லி அமைச்சிருக்காங்க. சோ இவங்களை இவங்களோட பாஸ்போர்ட்ல ஒரு என்ட்ரி குத்தி திருப்பி இவங்க அங்க டிராவல் பண்ண முடியாத மாதிரி இப்ப நாங்க ஒரு சில முயற்சிகள் மேற்கொண்டு இருக்கோம். இதை தவிர எங்களுக்கு வேற வழி தெரியல அப்படின்னு இப்ப பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் மினிஸ்டரே இதை சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்ல, அவர் கிண்டலுக்கு சொன்னாரா இல்ல உண்மையாலே ஒரு ஆதங்கத்தை சொன்னாரான்னு தெரியல. இதுவரைக்கும் 22 மில்லியன் பெக்கர்ஸ், பிச்சைக்காரங்க இருக்காங்க, வருஷத்துக்கு 42 பில்லியன் ஆனுவலா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு ஒரு டேட்டா வெளியிட்டு இருக்காரு. இதுதான் ரொம்ப ஆச்சரியத்தை கிளப்பிச்சு எல்லாருக்கும். இது மட்டும் இல்ல, இதுவரைக்கும் இந்த ஆன்டி பெக்கிங் ரெகுலேஷன் ஸ்குவாட் சவுதி பயங்கர தீவிரமா, இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு தீவிரமா செயல்படுறாங்க. சோ இதை கட்டுப்படுத்துறதுக்கான எல்லா முயற்சிகளும் மேற்கொள்ளணும். சோ இவங்க எல்லாருமே பாகிஸ்தான் திரும்பி வந்தவங்க எல்லாம் ப்ரொஃபஷனல் பிச்சைக்காரங்களா இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயங்களை இவர் தெரிவிக்கிறாரு. சோ இது தொடக்கம் தான். 4700 மட்டும் இல்ல, இன்னும் அங்க நிறைய சிறை கைதிகளா இதனால அங்க ஃபைன் கட்டணும், இல்ல சிறையில அவங்க தண்டனை அனுபவிக்கணும். சோ சிறை கைதிகளா வேற இருக்காங்க. சோ அவங்களையும் திருப்பி கொண்டு வரதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளணும் அப்படின்னு இப்ப இந்த பாகிஸ்தான் கார்மெண்ட் மேனுஃபேக்சரிங் எக்ஸ்போர்ட் அசோசியேஷன் மீட்டிங்ல டிஃபென்ஸ் மினிஸ்டர் இந்த அளவுக்கு தெளிவா இவங்களை பத்தி பேசியிருக்காரு. சோ இது வெளிப்படையா டான் மற்றும் முக்கியமான பாகிஸ்தான் ஊடகங்களே இதை பகிர்ந்திருக்காங்க. சோ இது ஒரு பக்கம் ஏதோ ஒரு வகையில பாதிப்பு, பாகிஸ்தானுக்கு சவுதினால உறவுகள் ஏற்பட்ட பாதிப்பு இருந்தது. ஆனா இது ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டனால இந்த பிரச்சனைகளும் அவ்வளவு சாதாரணமா பாகிஸ்தானால எதிர்கொள்ள முடியல. சோ இதையும் அவங்க கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. ஏன்னா அவங்களும் அங்கிருந்து காசு ஏதோ ஒரு வகையில சம்பாதிச்சுட்டு வந்துகிட்டு தானே இருந்தாங்கன்னு யோசிச்சிருக்கலாம். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப சவுதி இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்திய பிரதமரோட வருகைக்கு ஒரு முக்கியமான வரவேற்புகள் வச்சிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சில காணொலிகள் சமூக ஊடகங்கள் வெளியிட்டாங்க. சவுதியோட ஏர் ஸ்பேஸுக்குள்ள வந்த உடனே F-16 இருக்கு பாருங்க, இந்த சவுதியோட போர் விமானங்கள் 3 போர் விமானங்கள் எஸ்கார்ட் பண்ணிட்டு போற மாதிரி வீடியோ காணொலி ஒரு 30 செகண்ட் வீடியோ தான் இப்ப மிகப்பெரிய வைரல் ஆயிட்டு இருக்கு. சோ இது பிரதமர் மோடி அவர்களுக்கு இந்த அளவுக்கு மரியாதை தெரிவிச்சிருக்காங்க, மரியாதை செலுத்துறாங்க சவுதி அப்படின்ற விஷயங்களை ஒரே பெருமையா ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நம்மளுக்கு கேட்க வேண்டியது இருக்கு, ஒருவேளை அவரு இங்க வந்தா இந்த மாதிரியான ஒரு சில எதிர்பார்ப்புகள் அவங்க தரப்பிலும் இருக்குமோ அப்படின்ற ஒரு கேள்விகள் நமக்கும் எழுது. இருந்தாலும் 40 ஆண்டுகள், கடந்த 4 டிகேட்ல இல்லாத அளவுக்கு முதல் பிரைம் மினிஸ்டர் இந்தியாவோட முதல் பிரைம் மினிஸ்டர் இந்த சவுதியோட முக்கியமா இந்த கமர்ஷியல்
தலைநகரம் சொல்லப்படுற செதாக் வந்து விசிட் மேற்கொண்டிருக்காரு. இது வரைக்கும் ரியாதுக்கு தான் வந்து போயிட்டு இருந்தாங்க, பொலிட்டிக்கல் கேபிட்டல் அப்படின்றதுனால. இப்ப வந்து ஒரு மாற்றமா திடீர்னு செதாக் வந்து ஏன் அவர் வந்து போயிருக்காரு அப்படின்றதுதான் ஒரு கேம் சேஞ்சிங் பிளான் இதுக்கு பின்னாடி இருக்கிறது தெரிய வருது. அதுலயும் நம்ம குறிப்பா இந்த சவுதியும் இந்தியாவும் பிரிக்ஸ்ல சவுதி இணையறதுக்கா இருக்கட்டும், இல்ல வர்த்தக ரீதியா ஒரு சில முயற்சிகள் இந்தியாவும் சவுதி மேற்கொள்ற விஷயங்களா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப கணக்கச்சிதமா பிளானிங்கா எப்படி இந்த IMEC காரிடார், இந்த யூரோப்பை கனெக்ட் பண்ற காரிடாருக்கு வந்து சவுதி முக்கியத்துவமா தேவைப்படுது. இது எல்லாமே இந்தியா அஜெண்டால வச்சுக்கிட்டு தான் வர்த்தக ரீதியான ஒரு சில முயற்சிகளுக்காக தான் இந்த பயணத்துல முக்கியமா பிரதமர் மோடி அவர்கள் முன்வைக்க போறார் சவுதி கிட்ட சொல்லப்படுது. இதனாலதான் கமர்ஷியல் கேபிட்டல், இப்ப மும்பை எப்படி இந்தியா கமர்ஷியல் கேபிட்டலா இருக்கோ, சோ அந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் கேபிட்டலுக்கு வந்து அவ்வளவு சீக்கிரத்துல எந்த ஒரு நாட்டோட தலைவர்களும் வந்து லேண்ட் ஆக மாட்டாங்க. இன்னைக்கு அங்க அவர் போயிருக்காருன்னா அங்க முக்கியமா முழுக்க ஃபுல் அண்ட் ஃபுல், அதாவது வர்த்தக ரீதியான பேச்சுவார்த்தைகள் தான். டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் இந்தியா முன்வைக்கலாம். அதுக்கப்புறம் UPI டிரான்சாக்ஷன்ஸ் வந்து எப்படி குளோபலா செயல்படுத்துறாங்க, UAE எப்படி படுத்திருக்காங்க, சோ சவுதியும் செயல்படுத்துறதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளலாம். குறிப்பா டிஃபென்ஸ் போது மேனுபேக்சரிங் இந்தியால தயாரிக்கிறது, கன்னா இருக்கட்டும், உங்க நிறுவனங்கள் மேக் இன் இந்தியா மூலமா இந்தியால தயாரிக்கிறதுக்கான முயற்சிகள் வந்து மேற்கொள்ளலாம் அப்படின்றத தெரிவிக்கிறாங்க. சோ இருந்தாலும் இந்த பயணம் வந்து இந்தியா மேல ஒரு எந்த அளவுக்கு சவுதி ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளோட இருக்காங்கன்றத காட்டியிருக்குன்னு சொல்றாங்க. சோ அவருக்கு கொடுக்கிற மரியாதையா இருக்கட்டும், இல்ல போட போற ஒப்பந்தங்கள், இன்னும் 2 தினங்கள் அங்க இருக்க போறாரு அவரு. நம்ம இப்ப ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க நேரத்துல ஒரு சில மணி நேரங்கள் முன்னாடிதான் அவரு லேண்ட் ஆனாரு. சோ அதனால கண்டிப்பா போட போற ஒப்பந்தங்களை வச்சு நம்ம ஈஸியா கணிச்சிடலாம் எப்படி எந்த திட்டங்கள் வந்து இந்தியாவும் சவுதியும் மேற்கொள்ள போறாங்க அப்படின்னு. ஏற்கனவே சொன்ன வர்த்தக ரீதியா சவுதி UAE வந்து பின்பற்ற பாக்குறாங்க. சோ அவங்கள ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கும் போது நிறைய ஸ்போர்ட்ஸ்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். சோ IPL வந்து அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. IPL வந்து அவங்க போக்கஸ்டா வச்சிருக்காங்க. சோ அதுல ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்ற ஒரு முயற்சிகள் வந்து மேற்கொள்றாங்க. சோ இது எல்லாமே வந்து ஒரு வர்த்தக ரீதியா இந்தியாவுக்கும் சவுதிக்குமான ஒரு முக்கியமான தருணமா அமையும் அப்படின்றதுதான் எனக்கு தெரியுது. சோ இந்த விசிட்டுக்கு அப்புறம் என்னென்ன கையெழுத்திட்டு இருக்காங்க ஒப்பந்தங்கள் அப்படின்றது தெளிவா இன்னொரு வீடியோல சொல்றேன். இது தொடர்ந்து அடுத்து நம்ம பார்க்க போற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது அமெரிக்கா வந்து கடுமையான ஒரு வர்த்தக போரை வந்து சீனாவுக்கு ஏதாவது தொடங்கி இருக்காங்கன்றத பார்த்தோம். சோ இதுல வந்து 245% டாரிஃப் அப்படின்னா 100 ரூபாய்க்கு விற்கிற பொருளை கிட்டத்தட்ட 245% அதிகமா விற்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. 350 ரூபாய்க்குலாம் வித்து அதுல இருந்து லாபம் பார்த்து என்னத்த பண்றது, அதுக்கு செலவு பண்ணிட்டு போறதுக்கு பேசாம இங்க பக்கத்துல இந்தியா தானே இருக்கு, இந்தியால டம்ப் பண்ணிடலாம், ஏன்னா மார்க்கெட் பெருசு, தேவைகள் அதிகமா இருக்கும் அப்படின்ற திட்டங்கள்ல சீனா என்ன பண்ணிருக்காங்க, அதாவது எல்லாம் ரெடியா ஸ்டீல் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து அமெரிக்காவுக்கு போலும் நினைச்சது எல்லாத்தையுமே இந்தியால சீப்பா டம்ப் பண்றதுக்கான முயற்சிகள் வேலைகள் பண்ணிருக்காங்க. சோ நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஷார்ப்பாவும் வந்து ஸ்டீல் எக்ஸ்போர்ட், சீனாவோட ஸ்டீல் எக்ஸ்போர்ட், அதுவும் இந்தியா சீனா கிட்ட இருந்து வாங்குற அந்த இம்போர்ட் வந்து அதிகரிச்சிருக்கு. சோ இது வந்து திடீர்னு இந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்கு. இது வந்து லோக்கல்ல தயாரிக்கிற டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு எழும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனே அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இந்தியா பொறுத்தல என்ன பண்ணிருக்காங்க, சேஃப்கார்ட் டியூட்டி அப்படின்ற ஒரு புது டாரிஃப் வந்து இம்போஸ் பண்றாங்க சீனால இருந்து வர குட்ஸுக்கு. இந்த சேஃப்கார்ட் டியூட்டி அப்படின்றது வந்து ஒரு நிரந்தரமான ஒரு டியூட்டி ஃப்ரீ கிடையாது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு டெம்பரவரி சொல்லலாம். ஆனா அந்த டெம்பரவரினா எவ்வளவு நாளைக்கு பாத்தீங்கன்னா அவங்க வந்து 200 டேஸ் வரைக்கும் கூட இதை வந்து பின்பற்றலாம். ஸோ 200 டேஸ் வரைக்கும் ஏதோ ஒரு காரணங்கள்னால ஒருவேளை ஏதாவது ஒரு அமெண்ட்மெண்ட்ஸுக்காகவோ இல்ல வேற ஏதாவது ஒரு பப்ளிகேஷனுக்காகவோ இது எல்லா நாடுகளுமே போடலான்னு ஒரு ரூல்ஸ் படி தான் இப்ப இதை வந்து ஃபாலோ பண்றாங்க. ஸோ இம்மீடியட் எஃபெக்டிவ் நெக்ஸ்ட் 200 டேஸுக்கு வந்து 12% வந்து இந்தியா டாரிஃப் சீனால இருந்து வர ஸ்டீலுக்கு வந்து டாரிஃப் விதிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு ஹியூஜ்
சேஞ்சா வந்து பாக்குறாங்க எக்ஸ்பர்ட்ஸ். ஏன்னா இந்தியா இப்பதான் தொடங்கி இருக்காங்க இந்த டெம்பரரி டாரிஃப் மூலமா. அப்ப இன்னும் பலவிதமான முயற்சிகள் சீனாவுக்கு எதிராக நோண்டி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ எப்படி வந்து கடந்த 4 ஆண்டுகள்ல எல்லை பிரச்சனைகளை வர்த்தக ரீதியா பயன்படுத்திட்டாங்களோ, சோ அவங்க கிட்ட எல்லாமே கரெக்டா டேட்டாவா வச்சிருப்பாங்க. சோ அந்த திட்டத்தை எக்ஸிக்யூட் பண்றது மட்டும்தான் அவங்களுக்கு இப்ப தேவைப்பட்டிருக்கலாம் அப்படின்னு ஒரு சில கருத்துக்கள் தெரிவிக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோல பார்த்தோம், இந்தியாவுக்கும் அதே மாதிரி அமெரிக்காவுக்குமான உறவுகள் இன்னைக்கு மிகப்பெரிய லெவல்ல மாற்றம் எழுந்திருக்கு. சோ இதனால வர்த்தக ஒப்பந்தங்கள் இந்தியாவும் அமெரிக்காவும் இந்த செப்டம்பர் அக்டோபர்ல வந்து போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இந்த செப்டம்பர் அக்டோபர் அப்படின்னும் போது சோ இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டு இன்னைக்கு இந்தியா என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது கிட்டத்தட்ட இந்தியா கிட்ட சீனா வந்து ஒரு இறங்கி போக வேண்டிய ஒரு கட்டாயத்தை வந்து இது ஏற்படுத்தியிருக்கு. சோ ஏற்கனவே பார்த்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள், சீன நிறுவனங்கள் இங்க பாப்புலர் ஆயிருக்காங்க. அந்த நிறுவனங்கள் வந்து என்னதான் இங்க மார்க்கெட் ஷேர் அதிகமா வச்சிருந்தாலும் அவங்க சொல்றதான் இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி இருக்கு. சோ இன்னைக்கு அது மாறுபட்டு ஸ்டேக்கை இந்திய நிறுவனத்துக்கிட்ட வித்துட்டு டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி வந்து அவங்க கிட்ட இன்னைக்கு மாறுற அளவுக்கு இன்னைக்கு சிச்சுவேஷன் மாறி இருக்கு. இதுதான் உண்மை. இப்ப கடந்த 3 நாட்களா இத பத்தின செய்திகள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதும் மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அப்பதான் மத்தவங்களுக்கும் தெரியும், அதுவும் எனக்கும் புரிஞ்சுப்பேன் எத்தனை பேர் எப்படி யோசிக்கிறீங்க அப்படின்றத. சோ முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட் கீழே பண்ணுங்க. சோ இதோட நம்ம இந்த வீடியோ நிறைவு செஞ்சுப்போம். கடைசி வரைக்கும் பார்த்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் சரி, நீங்க டைரக்டா என்கிட்ட பேசணும்னு நினைச்சாலும் சரி, நான் இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கண்டிப்பா உங்க மெசேஜ் நான் ரிப்ளை பண்றேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். சோ மறக்காம நீங்க அதுலயும் மெசேஜ் பண்ணலாம். கடைசி வரைக்கும் பார்த்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஜெய்ஹிந்த், பாய்.